ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல சிம்பிளாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சங்கரா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சின்ன ஆரஞ்சு சைஸில் புளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பு கூடவோ குறைச்சல போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மீனில் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 8 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற 10 பல்லு பூண்டை போட்டுக்கோங்க. நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். 15 சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். முழுசாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளி 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் வேண்டாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மறுபடியும் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சங்கரா மீனை போட்டுக்கலாம். இது சங்கரா மீன் மட்டும் இல்லைங்க, எந்த வகை மீனுனாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு மேலோட்டமாக கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா கமன்னு குழம்பு வாசனையாக இருக்குங்க. இப்போ மீன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மீனும் உடையாமல் கொஞ்சமும் உடையலைங்க. சூப்பராக அப்படியே கெட்டியாக இருக்குது. மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே மீனை போட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக இந்த மாதிரி உடையாத மீன் உங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மதியானம் ரைஸ்க்கு சாப்பிட்லாம். ஈவினிங் நைட்டு டின்னருக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல் நாளை விட மறுநாள் இந்த சங்கரா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போலியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.